அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது நம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போகும்போது இந்த 3 பொருட்களை வாங்கி கொண்டு கொடுக்கணும். நம் குடும்பத்தில் எப்பேற்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் நம் குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வேண்டிக் கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையை குலதெய்வம் தீர்த்து வைக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆடி மாதம் பிறந்தாலே அம்மனுக்கு வழிபாடு செய்வது நம் வழக்கம். இந்த மாதத்தை ஆன்மீக மாதம் என்றும் சொல்வார்கள். இந்த மாதத்தில் தேவர்களும் வழிபாடு செய்வதாக சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷ தினங்கள், ஆன்மீக தினங்கள் நிறைய இருக்குது. அதில் ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, இந்த மாதிரி விசேஷ தினங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள். இந்த நாளில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி ஒரு நாள் வச்சுருப்போம். ஆனால் அந்த நாளில் போக முடியாது, தட்டிக்கிட்டே போகும். குலதெய்வம் நம்ம என்னைக்கு வரணும் அப்படின்னு நினைக்குதோ அன்னைக்கு தான் நம்ம போக முடியும். அப்படி நினச்ச நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா குலதெய்வம் நம்ம மேலே கோபமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி மீண்டும் போனாலும் தரிசனம் கிடைத்தாலுமே அங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா குலதெய்வம் நம்ம மேலே கோபமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ குலதெய்வத்தோட கோபத்தை குறைத்து சந்தோஷப்படுத்தணும். அதற்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் அந்த குடும்பம் எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அந்த குலதெய்வம் தூள் தூளாக ஆக்கிவிடும். இப்போது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு இந்த 3 பொருட்களை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பச்சரிசி உங்கள் வசதிக்கு ஏற்ப 1 கிலோ அல்லது 1/2 கிலோ, 1/4 கிலோ வாங்கிட்டு போனால் கூட போதும். முதல்ல பச்சரிசியை வாங்கிக்கணும். இரண்டாவது பாசிப்பருப்பு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிக்கிட்டாலே போதும். மூன்றாவது பொருள் உருண்டை வெல்லம் அல்லது அச்சு வெல்லம், ஏதாவது ஒரு வெல்லம் வாங்கிக்கணும். அதுவும் 1/4 கிலோ அளவில் வாங்கிக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப கிலோ கணக்கில் கூட வாங்கிட்டு போகலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு முடிவெடுத்த பிறகு, நம்ம கோயிலுக்கு நாளைக்கு போகிறோம்னா இன்றைக்கே நம்ம வீட்டை தூய்மையாக சுத்தப்படுத்திடுவோம், ரொம்ப க்ளீனாக வச்சுப்போம். அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதற்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தப்படுத்திய பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் இந்த பொருட்கள் 3மே வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருங்க. அதாவது பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், இந்த 3 பொருளையும் வாங்கி பூஜை அறையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் இரவே வச்சிடணும். அன்று இரவு முழுவதுமே வீட்டில் பூஜை அறையில் இருக்கும். இந்த பொருளை ஏன் முதல் நாள் இரவே வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் குலதெய்வத்துக்காக இந்த பொருட்களை வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு தீய சக்திகள் இருந்தாலுமே அந்த தீய சக்திகள் அடுத்த நாளே நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடும். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம். குலதெய்வ கோயிலுக்கு போகிற அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சிருவோம். குளித்து முடிச்சிட்ட பிறகு ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் பூவெல்லாம் வைத்து பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு பிள்ளையாரை மனதார வேண்டிக்கோங்க. முழு முதற் கடவுள், அவரை மனதார வேண்டிக்கிட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பத்திரமா போயிட்டு வரணும், நாங்கள் நினச்ச காரியம்லாம் நடக்கணும், இன்றைய நாள் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு குலதெய்வத்துக்காக வாங்கி வச்சிருக்கிற பொருளை எச்சல் படாமல் பத்திரமா எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போன உடனே கோவிலில் அன்னதானம் சமைப்பாங்க. அன்னதானம் எல்லா கோயிலுமே இப்போலாம் போடுறாங்க. அன்னதானம் சமைக்கிற இடத்துல போயிட்டு இந்த பொருளை அங்கே கொடுத்துருங்க. பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம். அங்கே கோவிலில் அன்னதானம் போடுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கொடுத்த பொருள் பயன்படும். அல்லது சாமிக்கு படைக்கிறதுக்கே சக்கரை பொங்கல் வைப்பாங்க. இந்த பொருளையும் பயன்படுத்தி தான் செய்வாங்க. நீங்கள் கொடுக்குற பொருளை உங்கள் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க. அதன் பிறகு தான் அங்கே வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்கறது அன்னதானம். குலதெய்வ கோவிலில் அன்னதானம் போட்டால் அந்த அன்னதானம் யார் போடுறாங்களோ அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கர்மாக்கள் இருந்தாலுமே அந்த குலதெய்வம் அந்த கர்மாக்களை அடியோடு அழித்து விடும். இந்த பொருளை குலதெய்வ கோவிலில் அன்னதானம் செய்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதுபோல் செஞ்சுட்டு மனமுருகி வேண்டிக்கிட்டு
மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கண்ணீர் வடித்து உங்கள் பிரச்சனையை சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வம் அந்த பிரச்சனையை அப்படியே தூள் தூளாக்கிடும். அங்கேயே உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். மனம் லேசாகும், ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இந்த 3 பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொண்டு அன்னதானத்திற்கு கொடுத்து வந்தால் குலதெய்வம் சந்தோஷமாகும். முன்னோர்களும் அமைதி அடைவார்கள். அவர்கள் அமைதி அடைந்தாலே நமக்கு எந்த ஒரு கர்ம வினையும் நம்மளை தாக்காது. முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். குலதெய்வம் நம் குலத்தை கட்டி காப்பாற்றும். இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம் இந்த 3 பொருட்களையும் அன்னதானத்திற்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொண்டு கொடுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் அப்படியே காணாமல் போகும். கோவில் அன்னதானம் போட்டாலே நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடுவாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அரிசி எத்தனை பேரோட பசியை போக்கும். அவங்களுடைய சந்தோஷமே நம்ம குடும்பம் தலைக்க காரணமாக இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா செழிப்பா தலைத்து ஓங்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல குலதெய்வத்தோட அருள் இருக்கணும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு இருக்கணும். குலதெய்வம் அப்படிங்கிறது வாழையடி வாழையாக நம் சந்ததிகள் பரம்பரையாக முன்னோர்கள் வழிபாடு செய்து அதன் வழிதான் நம்ம செல்கிறோம். அந்த குலதெய்வத்தை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. அது நம்மளை கைவிடாது. குலதெய்வத்தை நம்பி நம்பிக்கையோடு இந்த பொருட்களை வாங்கி கொண்டு கொடுங்க. உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.